சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 5வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். பஞ்சமா பாதகனை ஆண்ட புகழ் பார்மீதில் கொஞ்சமா வீறு புகழ் கூறுமே, வஞ்சமே பூண்ட அளவில் பாதகம் செய் பொல்லாத நாயேனை ஆண்ட அளவில் சொக்கநாதா. எத்தனை அழகான ஒரு அதாவது இன்றைய பாடல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை நமக்கு எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். பஞ்சமா பாதகனை ஆண்ட பெருமான் என்ன செய்கிறாரு? 64 திருவிளையாடல் புராணத்தில் மா பாதகம் தீர்த்த திருவிளையாடல்னு ஒரு புராணம் ஒரு படலம் வருது. அந்த படலத்தில் பார்த்தீங்கன்னா தன் உணர்வுகளை அடக்க முடியாத ஒருவன் தாயை கொலை செய்கின்றான். அவனை ஆண்ட பெருமான் அப்படிங்கிற அந்த புராணத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படுவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிற்சேர்க்கைகள் இருக்குது. ஆனால் சாதாரணமாக சொல்கிறது என்னன்னா, கொலை, களவு, பொய், முறையற்ற காமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5. இதுக்கப்புறம் பின்னாடி சூதாடுதல் மற்றும் குரு நிந்தனை செய்தல் மற்றும் தவறான விதங்களில் போதனை செய்வது, அதாவது தவறான ஒழுக்கக்கேடு பயிற்றுவித்தல்னு சொல்கிறது. இது எல்லாத்தையுமே பின்னாடி சேர்த்து தான் இதை நாம் அந்த 5 பாதகங்களாக நாம் பார்க்குறோம். அதனால் அதில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த 5ம் குற்றம். எது குற்றம்? களவு குற்றம். நாம் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் களவு செய்யத்தான் செய்கிறோம். களவுன்னு சொன்னாக்க போய் பேங்க்கை கொள்ளையடிக்கிறது கிடையாது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரப்பர் பென்சில் திருடிட்டு பேக்கில் போட்டு வந்தோமா, அப்போ களவு தான் நம்ம செய்தோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்ல சாக்லேட் இருக்குது, யாருக்கும் தெரியாமல் ஒன்று எடுத்து வாயில் போடுறோமா, களவு தான். எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். வெத்தலை பாக்குலேருந்து நாம் எல்லாமே யாருக்கும் தெரியாமல் அப்படி எடுத்து ஒன்று நைஸாக இசுக்கிக்குவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே களவில் தான் அடங்கும். களவுனால பெரிய அளவில் ஒரு பெரிய அளவுலலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். இன்னொருத்தருடைய பொருளை அவர்களுக்கு தெரியாமல் கவர்ந்தால் அது களவு, அவ்வளவுதான். அடுத்தது பொய் சொல்கிறோமா, எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பொய் சொல்லத்தான் செய்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு அது தேவையாக இருக்குன்னு வேற அதுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிறோம். அடுத்தது கொலை அப்படின்னா கத்தி எடுத்து ஒருத்தனை குத்துறது மட்டும் கிடையாது. நம்ம வார்த்தையால் எத்தனை பேரை கொலை செய்கின்றோம் அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா, உணர்வுகளை கொலை செய்வது உடலை கொலை செய்வதை விட அதிகமான பாவம். நம்மளுடைய வார்த்தைகள் எத்தனை கடினமாக வருகின்றது, அப்போ அது கொலையில் அடங்கும். இப்போ இப்படி ஒன்றா பார்த்தோம் அப்படின்னாக்க, அதாவது கொலை, களவு, பொய், முறையற்ற காமம் என்று ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு குற்றம் நாம் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் செய்துட்டே தான் இருக்கிறோம். இன்று வரைக்கும் சிவனடியாராக ஆனதுக்கு அப்புறமும் நாம் செய்துட்டு தான் இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை சூழல் காரணமாக. இப்போ நம்மை பெருமான் ஆண்டிருக்கிறாரு, இல்லைன்னா அவருடைய பெயரை சொல்ல முடியாது, திருநீர் பூச முடியாது, கண்டமணி கட்ட முடியாது. அவர் நம்மளை ஆண்டதுனால தான் நம்மளால் அதை செய்ய முடியுது. அப்போ அவர் நம்மளை ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால், அது நான் இவ்வளவு தப்பு செய்ததுக்கு பிறகும் என்னை ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படின்னா அது அவருடைய கருணை இல்லாமல் வேற எதா நம்ம சொல்ல முடியும்? அதனால தான் இங்கே பாருங்க, வீறு புகழ் கூறுமே. உன்னுடைய புகழ் எப்படி மேலோங்கி நிற்கின்றது அப்படின்னா, பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடிய எங்களை போன்றவர்களையும் நீங்கள் ஆட்கொள்கின்றீர்கள் பெருமானே. அந்த புராணத்தில் வருவது போல எங்களையும் ஆட்கொள்கின்றீர்கள். அது மட்டும் இல்லை, வஞ்சமே பூண்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள் மனசில் வஞ்சனை மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி யோசிச்சு பார்ப்போமே, சைவத்திலேயே நாம் இதை நிறைய பார்க்குறோம். ஒருத்தர் செய்கிற வேலையை இன்னொருத்தர் நாங்கள் தான் செய்தோன்னு பேரை வாங்கிட்டு போகிறாங்க. இது திருட்டு, களவில் தானே இதுவும் அடங்கும். அதுவும் வஞ்சனையான நினைப்பு தானே அது. வஞ்சமே என்ற அந்த குறிப்பு, அந்த ஏகாரம் ரொம்ப அழகா, வஞ்சமே பூண்டு
அளவில் பாதகம், இதுதான் அதுதானே சொல்ல முடியாது. எத்தனை பாதக செயல்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட எளியவனாக, அதாவது நாய் போன்ற இழிந்தவனாக இருக்கக்கூடிய என்னையும் ஆண்ட எங்கள் பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அளவே சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய சொக்கநாத பெருமான். நம்ம நம்பி ஆரூரர் சொல்லுவார், வஞ்ச நெஞ்சரை மாசழக்கனை பாவியை வழக்கில்லியை பஞ்ச தோட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரில்லை. நாம் என்ன பண்ணுறோம்? பொய், இதை விட பொய் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஒருத்தரை பார்த்து உங்களை மாதிரி நல்லவர் இந்த உலகத்தில் கிடையாதுங்க, நீங்கள் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம மனசாட்சிக்கே தெரியும் அது பொய்ன்னு. ஒருத்தங்களை பார்த்து என்ன அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறோம், ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும் அது பொய். அப்படி அந்த இடத்துல அவங்கள புகழ்ந்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும், காரியம் நடக்குங்கிறதுனால நம்ம புகழ்ந்து பேசுகிறோம். ஹனி கோட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாம் செய்கிறோம். இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னா கிடையாது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பஞ்சத்துட்டர்களை வாழ்த்து போற்றுவதை விட பெருமானை போற்றி துதிக்க வேண்டும். ஏன்னா எப்படிப்பட்ட வஞ்ச நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும் பெருமான் நினைத்தால் மட்டுமே அவர்களை ஆட்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு குறிப்பு தான் இங்கே மிக அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். கருவூர் தேவர் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் பதிகத்தில் சொல்வார், பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம் பலர் ஏம்பலித்து இருக்க என்னிடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்று நான் மறக்கேன். என் பெருமான் என்னுடைய நெஞ்சில் குடி புகுந்தார். எப்படின்னா, எத்தனையோ பேர் பல காலங்களாக பெருமானை போற்றி துதித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை ஆட்கொள்ளுவதை விடுத்து என்னை ஆட்கொண்டிருக்கின்றார் பெருமான். அப்போ பெருமானுடைய கருணை தான் இங்கே முன்னால் நிறுத்தப்படுகின்றதை ஒழிய நம்மளுடைய தகுதிப்பாடு இதில் எதுவுமே இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் நமக்கு இந்த 5வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.